அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா துன்பம் துயரத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் கடகராசியினருக்கு 28ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நீங்கள் இழந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும், சிம்மராசியில் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுவது மேலும் சிறப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும். அவரோடு செவ்வாயும் இணைந்திருக்கிறாரு. சுக்கிரன், செவ்வாய், கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. பண வசதி என்பது இத்தருணங்கள்ல நன்றாகவே இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை திருப்தி அளிக்கும் என்பதால் நீங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக எந்த ஒரு கவலையும் அச்சமும் பட தேவையில்லைங்க. தெய்வ பக்தியும் ஆன்மீக ஈடுபாடும் திருக்கோவில்ல தரிசனமும் கிடைக்க இருக்குது. இதனால் உங்களுடைய மனதில் அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. புதன் சூரியனோடு இணைந்து இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சனி வக்ரம் அடைந்து இருப்பதால் அஷ்டமத்து சனியினுடைய அதிரடிகள் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. அது உங்களுக்கு நிம்மதியை தரலாங்க. அதே போல சுப செலவுகளை நீங்கள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் தனாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு புதன் வக்ர இயக்கத்தில் இணைந்திருக்கிறாரு. இதனால் புத ஆதித்ய யோகம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குது. அது மட்டும் இல்லாம சுக்கிரனும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில கடகராசியில் சஞ்சரிவதால் புத சுக்கிர யோகமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் வலுவிழந்து இருப்பதால் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. இருந்தாலும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் குரு மங்கள யோகம் செயல்பட இருக்குதுங்க. இந்த நேரத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்குங்க. எந்த ஒரு முடிவை மேற்கொள்வது என்று தெரியாமல் மனக்குழப்பத்தில் ஆள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குதுங்க. அதே போல துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த துணிவு மற்றும் தன்னம்பிக்கையால் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கண்டு அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கல்யாண கனவுகள் நனவாகுங்க. கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. இந்த முயற்சிகள்ல வெற்றியும் காண இருக்கீங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களுடைய ஒத்துழைப்போடு சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. கட்டிடங்கள் கட்டும் முயற்சிகள் உங்களுக்கு கை கூட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. கடகராசினியர்களை பொறுத்தவரை இடமாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இடமாற்றத்தின் காரணமாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் புதிய வளங்கள் வரலாங்க. உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல பயணங்கள் அதிகரிக்குங்க. இந்த பயணங்களால் எந்த ஒரு ஆதாயமும் இருக்காது. இந்த பயணங்களையும் உங்களால் தடை செய்ய முயலாது என்பதால நீங்க இந்த பயணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல இந்த பயணத்தால் உங்களுக்கு அலைச்சல் மட்டுமே மிஞ்சுங்க. உடல் நலன்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே
மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. உத்தியோகத்தில் விருப்பமில்லாத இடமாற்றம் கிடைத்து மன வருத்தத்தை உண்டாகுங்க. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கூட உங்களுடைய வாழ்வில் ஏற்படலாங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனம் தேவைங்க. பணம் மறுநிமிடம் செலவாகி விடும் என்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய இறுதி பகுதியில் சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரர். அவர் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு வரும்போது வருமான பற்றாக்குறை அகலுங்க. வளர்ச்சி திறமை அதிகரிக்குங்க. அதே போல தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு தலைமை பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. தெய்வீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு தலைமை பதவிகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாக மாறுவாங்க. அதன் விளைவாக கேட்ட சலுகைகள் கிடைக்க பெறுங்க. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதரவு பெருகுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுங்க. பிரச்சனைகள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல பெண்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம், அதாவது இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. அதாவது இந்த காலகட்டம் வக்ர இயக்கத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும். சக்னி வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. கெட்டவன் கெட்டுட்டல் கிட்டிரேம் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப தடையாக இருந்த காரியங்கள் தானாக நடைபெற இருக்குது. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. புதிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே மட்டும் இல்லாம கொடுக்கல் வாங்கல் இருந்த குழப்பங்கள் நீங்கி நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது படைப்படியாக நடைபெற தொடங்குங்க. பாக்கிகள் வசூலிக்கப்படுங்க. அதே போல தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். இந்த நேரத்தில் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படுவீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்கள் நல்ல திருப்பங்களை நீங்கள் சந்திப்பீங்க. புதிய பதவிகளுக்கும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் தலையிட்டு கெட்ட பெயர் வாங்க வேண்டி இருக்குங்க. உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றம் கிடைக்குங்க. உங்களுடைய ராசியில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல கடகராசிரியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்க. என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.